வணக்கம் நண்பர்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ப்ளவுஸில் பேக்கில் வந்து நம்ம வந்து போட் நெக்கும் அது கீழே ஓவல் ஷேப்பும் பேக் ஓப்பனும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் கேன்வாஸில் அந்த போட் நெக்கும் அந்த ஓவல் ஷேப்பும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து லைனிங் பீஸில் வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் பீஸில் வச்சு நம்ம சுற்றி அடிச்சுட்டு அந்த கேன்வாஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாக நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சென்ட்ரு பாயிண்ட் பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து எட்ஜ் தையல் போட்டு அதுக்கப்புறம் கீழே சுற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே டாட் பிடிச்சி அதுக்கப்புறம் பட்டன் பட்டி கொக்கி பட்டி வந்து நம்ம ஏற்கனவே நான் இதை வீடியோ போட்டிருக்கேன் எப்படி தைக்கிறேன் இதை அதை பார்த்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஓவல் ஷேப் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு நாட்டு வச்சு ஒரு பட்டன் வச்சு தைச்சி முடிச்சிங்கன்னா பார்க்க லுக்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நெட் சில்லியில் கீழே வந்து பாட்டத்தில் நம்ம வந்து சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப் கொடுக்க போகிறோம். அதுக்கு கேன்வாஸில் சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு துணியில் வச்சு அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே வச்சு அடித்து திருப்பினோம்னா மேலே பார்க்கும்போது நெட் கிளாத்தில் அந்த கேன்வாஸ் தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த நெட் கிளாத்தில் வந்து நம்ம மடிச்சடிக்கிற அளவுக்கு கீழே மட்டும் நம்ம ஜாயிண்ட்டு லைனிங்கை வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த கேன்வாஸை வச்சு அடிச்சுட்டு அப்புறம் அந்த கார்னர்கிட்ட நம்ம சின்ன சின்ன கட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி மேலே எட்ஜ் தையல் போட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம உள்ளே அடித்து எடுத்துக்க போகிறோம். அப்படி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும், அந்த கேன்வாஸும் தெரியாது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நம்ம வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ரவுண்ட் நெக்கு வந்து அவங்க ஏற்கனவே எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த எம்ப்ராய்டிங் கலவை அந்த ரவுண்ட் நெக்கை வந்து நம்ம அடித்து அதுக்கப்புறம் திருப்பி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு பீஸ் ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழ் பாட்டத்தில் வந்து சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கேன்வாஸில் அந்த சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு லைனிங் பீஸில் வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பாட்டத்தில் வச்சு நம்ம அடித்து திருப்பி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு எட்ஜ் தையல் போட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸை உள்ளே நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.